பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழ்நாடு அரசை கண்டித்து திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். சட்டமன்றத்தில் எங்களது போராட்டத்தை ஒட்டி 9 முத்தான கோரிக்கைகளை முதலமைச்சர் அறிவித்திருந்தார்கள். அந்த கோரிக்கைகள் மறுநாள் சென்று சந்தித்ததற்கு நாங்கள் அறிவித்த கோரிக்கை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் மீதி இருக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் எப்பொழுது நிறைவேற்றுவீர்கள் என்று கேட்கின்ற பொழுது முதல் முத்தாய்ப்பான கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக எவ்வித அறிவிப்பும் வரவில்லை என்று கேட்கின்ற போது 9 மாத காலக்கெடுவான அந்த குழுவினுடைய அறிக்கையை 39க்குள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் தான் வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக உங்கள் கோரிக்கை அந்த அறிக்கை முழுமையாக கிடைக்கப்பட்டவுடன் நாங்கள் நிச்சயமாக அறிவிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் 30/9/2025க்குள் அக்குழுவினுடைய காலக்கெடு முடிந்தது. அந்த குழுவினுடைய காலக்கெடு முடிவதற்கு முன்பாகவே பல்வேறு சங்கங்களை தமிழ்நாட்டுக்கின்ற 194 சங்கங்களை தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய IAS அதிகாரி ககன்சிங் சிங் பேடி தலைமையிலான குழுவில் பல்வேறு சங்கங்கள் ஏறக்குறைய 194 சங்கங்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கூறினார்கள். அதில் நாங்கள் வைத்திருந்த பிரதானமான கோரிக்கை இந்த குழுவினுடைய காலக்கெடுவை நீட்டிக்க கூடாது என்று கேட்டிருந்தோம். ஆனால் 39 முடிந்திருந்தும் கூட இன்னமும் முழுமையாக அந்த அறிக்கையை இந்த குழு வழங்கவில்லை என்பதை வருத்தமான நிகழ்வாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன். எங்களது போட்டாஜி அமைப்பினுடைய அமைப்பை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களது கோரிக்கைகளை தீர்க்காவிடில் நிச்சயமாக 6/1/2026 முதல் காலையற்ற வேலை நிறுத்தம் செய்வதற்கு என்று நாங்கள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கின்றோம்.